ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். போன வழியில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கம்மியாக மீன் பிடிக்கிறீங்க, கொஞ்சம் நிறையா மீன் பிடிக்கிற மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் அதே இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு மீன் மாட்டுன்னு தெரில. வாங்க போய்ட்டு மீன் போட்டு பார்ப்போம் மீன் மாட்டுதாங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் கையில் ஒரு பால் செட் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் மாவெல்லாம் வைக்கல, சும்மா புழு மட்டும் போட்டிருக்கோம். இதில் மாட்டு மானம் தெரில, சும்மா அதுக்கு ட்ரை பண்ணி வீசி பார்ப்போம். அங்கே வீசி கட்டத்தில் ஓகேவா? ரொம்ப நாள் அப்படி வீசி போயிடுச்சு. எனக்கு வச்சுருவாங்க அந்த இடத்துல மீன் மாட்டினா கயிறு டெம்பராக இருக்கா, அப்போ போய் பார்க்க வேண்டியது. கெண்டை நினைச்சுன்னா மாட்டேன் கண்டிப்பாக. நண்பர்களே, நான் பார்த்தீங்கன்னா தூண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் மீன் பிடிக்கிறதுக்கு. நம்ம அன்னைக்கு போட்ட ஸ்பாட்டு அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு நேராக போயிட்டு தான் போட போகிறோம். அன்றைக்கான பெரிய மீன் பிடிச்சோம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதே இடத்துல போட்டால் பெரிய மீன் மாட்டோம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். அம்மாள் கண்ணே அங்கே நிற்கிறேன். கண்ணா கையை காட்டுறா, உன்னை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். கேமராமேன் இன்றைக்கி மீனே பிடிச்சி ஆவேன்ட்டு அங்கே போய் நிற்கிறேன். நம்ம அந்த இடத்துல போட்டு பிடிப்போம். ஏன்னா வந்து புழு வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல போட்டு பார்ப்போம் மாட்டுறாங்க. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், தோண்டியை போட்டாச்சு. முதல்ல என்ன மீன் மாட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள போகுது. முதல் மீன் ஜிலேபி மீன் பாருங்க மக்களே. இந்த பாருங்க, நம்ம பாருங்க நடு தண்ணியில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே என்ன வந்திருக்கேன் பையன் நகர்ந்து. முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சி போட்டுட்டு விட்டுருக்கேன். வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்கிறனால வந்து காட்டலை. திடீர்னு பூரா பூரா ஓ மக்களே மக்கள் இங்கே பாருங்க, நல்லா இருக்கு பெரிய மீன். அதுக்கு காமிச்சிட்டியா நீட்டு வைக்கி. திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டு பார்ப்போம். சல்லாக்கண்டை சல்லாக்கண்டை. ஆனால் அன்னைக்கு மாற்ற மாதிரிலாம் அன்னைக்கு மாட்டுது. பெருசு பெருசாக மாட்டலையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னைக்கே மாற்றினா அதே மாதிரி தான் மாற்றுங்க. நான் சின்ன சின்ன மீன் குஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னா சின்ன சின்ன மீன் குஞ்சு தான். திங்கல தெரியும். இதை கீழே விட்டுருவோம் மேடம். விட்டுரு, நமக்கு சின்ன மீன் தேவையில்லை. இந்த அந்த சொன்ன சின்ன குஞ்சு யாருன்னு இதெல்லாம் சின்ன சின்னமா சின்னடான்றது. பாருங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாள். இது வேற இடத்த மாட்டி பார்த்துருவோம். இந்த இதையே விட்டுரு கீழே. கரெக்டாக தண்ணிக்குள்ள விடு. யாருங்க சின்ன குஞ்சு கிளப்புறான். சல்லுன்னு கடைசி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். சின்ன வச்சுனா போடுவோம், இல்லைன்னா கிளம்பி வேற இடம் மாற்றிடுவோம். எடுத்துக்கிட்டா கொஞ்சம் இல்லைடா அது. மக்களே பாருங்க, நடுத்தல் நின்று மீன் பிடிக்கிறான் பாருங்க. நடுவு தண்ணி கம்மியா இதுவும் தெரியும். நான் நிற்கிறதே தெரியாத சுற்றி இறங்க காமிக்கிறேன். நடுத்தல் சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. பூசா மட்டும் பிடிக்கிறியா? நடுத்த நிற்கல இருக்கிற அதில் விரிஞ்சு உள்ளே போயிடாமட. டக்குன்னு போடியா. புழுவெல்லாம் கொறுத்துட்டு வேகமா கொரு மீன் போயிடாமையா. ரெடியா இருந்ததா? சுத்திடுச்சுடா அந்த ஒரு தூண்டிய போட தரல இருக்கு. டச்சு விட்டு போச்சு. நானே இதுவாக வேலையா இருக்கேன். இந்த காற்று வேணாலும் வரேன். நாங்க கொண்டு போய் டெய்லியே போடுறோம். நீங்க டெய்லி வருவீங்க பாருங்க. இல்லையா இல்லையா என்னையா காணும் மாறினாதான் வரும். என்ன போ கடிக்க சொல்லியா? நின்று பெரிய கண்டே ரோஸ் கண்டே கடிக்கலைன்னு சொன்னிட்டேன். ரோஸ் கண்டையா வரும்ல அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி இந்த அப்போ சொல்கிறேன் பாரு. என்ன கண்டை வரும்? அங்கே இப்போ வந்து கருப்பு கண்டை இப்போ வரும். அந்த போய் இல்லையா இல்லையா எங்கே காணும்? சரி, தெப்ப இறங்கி கிடக்கலாம். மேலே குஞ்சா இருக்குங்களா? அடியில் இறங்கி போடுவோமா? அடி இறங்கி போடு.
தெப்பத்தை அடியில் அரைக்கிறேன், மேலே ஏற்றிடுறேன். ஏற்றி வச்சுட்டு பாருங்க உங்களுக்கு சொல்லித்தராராம். யாருங்க இழுத்துக்கு தர்றாரு. இல்லைடா, மீன் இதுக்கப்புறம் ஓடுறா, எடுத்து எந்திரிச்சு ஓடுவேன் பாருங்க. தூண்டி விட்டாரு, தூண்டி போகுது. இதை பிடிச்சிக்க ஒரு கையில் நான் சரி பண்ணிக்கிறேன். கொண்டா கொண்டா கொண்டா. கடிக்கலாடா? இல்லை கடிக்கல. இந்த வாரம் ஆடிக்கு நீக்கிது வரா தெப்பத்தை. போகுது எலியா இல்லையா வாங்கி மீன் என்னண்ணா 6 மணி. இவர் சொன்னது கணிப்பு வந்து தப்பு மக்கள். இங்கே பாருங்க வெள்ளை கலரில் வந்துருக்கு மீன், கருப்புன்னு சொன்னார். விடு. நெக்ஸ்ட் வந்து ரோஸு. ரோஸ் இல்லாமல் கருப்பு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 50 ரூபா. சரி சரி மக்களே பாருங்க, வீடியோ ப்ரூஃப் இருக்கு எங்களுக்கு, பார்த்துக்க. வீடியோ ப்ரூஃப் இருக்கா? வழுக்குதுடா புல்லுட்டாப்பா. புல்லுட்டாப்பா வழுக்குதா இல்லை புழு வழுக்குதா? புழு. பாருங்க வளர்றாரு. 50 ரூபான்னு சொன்னோன்னே அன்னைக்கு 2 நாள் மாட்டிடுவேன். அன்னைக்கு 2 நாள் ஆயிரம் போலையே. புழு மாட்டேங்க 2 நாள் ஆயிரம் போலடா. அப்புறம் நான் மீன் வைக்கிறது பாருங்க. ரோஸ் கண்டை சொல்லியிருக்காரு, நான் கருப்பு கண்டை சொல்லியிருக்கேன். கருப்பு கண்டை வந்துச்சுன்னா அவர் வந்து 50 ரூபா தருவார். 80 கொஞ்சம் பெரிய புள்ளையா மாட்டியா? பெருசு தான் போட்டுருக்கேன். மாதிரி தொங்கு பூச்சி போடுவோமா? தொங்கு 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 வேண்டாம், சும்மா அது தானே போடு. சடேர் அங்கே பாருங்க. இப்போ பாருங்க பாருங்க சரியான பாருங்க. ரோஸ் கண்டை சொல்லிக்காரு ஒரு கருப்பு கண்டை வந்துச்சுன்னா 50 ரூபா. வரான் சட்ட சட்ட பாருங்க. நல்லா சல்லமிக்கிட்டு வரோம் அப்படியே காத்து மாதிரி போயிருச்சு. ரெடியாரு ஆன் பண்றது. ஆன்ல இருக்காடா? யாருங்க தண்ணிக்குள்ள வந்து வளர்ற தெப்பத்தில் போக செய். தெப்பத்தில் கரெக்டா கரெக்டாக இருக்கு. ஹக்கிரோட சுண்டுல மீன் அப்படியே வரும் பாரு. அப்படியே பாருங்க கிழிச்சுக்கிட்டு வரும் பாருங்க. காத்து மாதிரி வரும் பாருங்க. காத்து மாதிரி வருதா? செட்டு ஏத்துல பாருங்க. யாருங்க இங்க பாருங்க. போதியா இல்லை இன்னும் உள்ள போகலடா. போகுதுன்னு சொன்னி உள்ள போகுதுன்னு சொன்னி. உள்ளுக்கு போனால் அதே நம்ம தெப்பத்தை தூக்கணும், தூண்டி எழுக்கணும். ஆமாம் தெப்பத்தை இழுக்கிறான். ஏதோ ஒன்று தூண்டி எடுத்த போகிறோம்ல. இவங்க மீனே காணும். என்னடா அது உருகி போயிடுச்சு, புழுவா காணும். இப்போ அந்த தான் மீன் வச்சிருக்கேன். இல்லை நான் எவ்வளோ பெரிய புழு மாட்டினேன். சின்ன அதான் ஆத்து புட்டினே. இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. சப்பி புட்டு போட்டுருச்சு போ. அது சொன்னோம்ல சின்ன கண்டை குஞ்சு, வல்ல கண்டை குஞ்சு, சின்ன மீன் வக்கி மீன் எடுத்து கீழே விடுவோம். பாவம் அந்த மீன்லாம். இதெல்லாம் இதுதான் அந்த புல்லு கண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, பெருசா இருக்குன்னு அந்த மீன். இது இப்போ சின்ன சைஸ்ல இருக்கு, பெருசா இருந்தாலும் பிடிச்சிக்கும். சைஸே விளாண்ட பெருசு. இதுதான் அந்த இது பெருசு. அதுதான் ஒரு அளவுக்கு இல்லை. இதான் அது பெருசியா. அது இப்போ இதெல்லாம் பெருசு இருக்கியா? நாங்க அன்னைக்கு பிடிச்சோம். இங்கே இவ்வளோ நட்டு இருந்துச்சு, இவ்வளோ நட்டு இவ்வளோ அகலம். நாங்க பிடிச்சோம் புல்லகண்டை. இந்த மீன் தான் அந்த மீன், அந்த மீன் தான் இந்த மீன். இல்லையா வரதே மீன் சரியான மீனுங்க. ஆடா போங்க விட்டுருச்சுங்க. நீங்க பாத்துருந்தீங்களா என்னன்னு தெரியல, ஆனா மீன் விழுந்துருச்சு. ஒழுங்கா மாட்டாம போயிட்டேன்டா. சுண்டு தைக்கல ஒழுங்கா அடைச்சா. ஆன் பண்ணிட்டு எடுத்துட்டியா அந்த மீனை? ஆன் பண்ணி வச்சிருந்தேன், நீ இழுக்கையில சட்டையர்னு விழுந்துருச்சு. சரியான மீனுங்க, நல்லா ரோஸ் கலருங்க. நான் சொன்ன ரோஸ் கலர் நிக்குதுறான் சொன்ன, நீ கேட்கவே இல்லை. நிக்குதுன்னு சொல்லல, நீ கடிக்கும்னு சொன்ன. அடிச்சுன்னா இந்த இப்ப பிடிக்கிற மாதிரி அதே மீனை பிடிக்கிற மாதிரி அந்த மீன் ஓடி இருக்கும். நான் எந்த கடவுக்கு போனுச்சோ இவனா நான் பிடிச்சிட்டான்டா ஓடுறா தெரிச்சிருக்கேன். அது போயிருக்குன்னா அந்த கடைசி அங்குள்ள போயிருக்கு. நடுமட நாடி போயிருங்க. இழுக்க ரெடியா இருந்துங்க, இழுக்க ரெடியா இருந்துக்கிறேன். சுண்டு இப்போ சுண்டுல சில்லு ஆத்துக்கிட்டு போகணும். ஆத்துக்கிட்டு மாடி அந்த மீன் விழுந்துடணும். ரொம்ப நேரம் மாட்டிருக்கு போல மக்களே. இங்க பாருங்க சரியான மீன் குஞ்சு. என்னடா ரொம்ப உட்காந்துருக்கேன் அப்படின்னாக்க இது கடிச்சு கிடந்திருக்கு. பாருங்க செம்ம சின்ன மீன், பெருசுலாம் இல்லை, ரொம்ப சின்ன மீன். தண்ணிக்கில் விட்டுருவோம். தண்ணிக்கில் விட்டு பெருக்கட்டான் பெருத்தவனை போட்டுருவோம் நாங்கள். நான் ஒரு மாதத்தில் பெருத்துறோம். இந்த விழுந்துருச்சு கடிக்கு. என்னங்க சும்மா இழுக்கிறோம் அழுதுங்க. இங்க பாருங்க மீன் பாருங்க, சாத்தியான மீனுங்க. ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது மக்களே. ஒரு அளவு அத்துக்கிட்டு போனாக்கு கொஞ்சம் சின்னந்தேன். போடு அதான் ஒண்ணு பண்ணாது. மீனுங்க
மீன் தான், எல்லாம் மீன் தான். நம்ம மீன் தான், நம்ம பிடிக்கிறதா மீன். நல்ல போல விட்டுருந்தாருன்னா பார்த்துக்குங்க, தண்ணியில் விட்டு அமைக்கிருப்பேன். சார் உள்ள போடுக்குன்னு இருக்காது. இழுத்து பார்த்துருவோமா? இரு செயலு இழுத்து பார்த்துருவோம். சொன்ன வளான கண்டடா. அதான் இழுக்க முடியாமல் டஃப்பாக தமக்க முடியாமல் தெரிஞ்சிருக்கு. வளான கண்டை இல்லை, புல்லு கண்டை. இது அந்த என்ன காணு புல்லு கண்டை மக்களே பாருங்க. புல்லு கண்டை வளானடா அது. புல்லு கண்டை இங்கே யாருங்க வாழை பாருங்க. புல்லு கண்டை வந்து இப்படி தான் இருக்கும். சின்னத்தில் சின்ன பருவம், அது வந்து இலை பருவம் பாருங்க. கட் பண்ணு அந்த தடவி விழுந்துச்சு வல்லக்கண்டை. சின்னத்தில் இருக்கையில வல்லக்கண்டைன்னு சொல்லுவாங்க, பெருசாக வந்தோன்னா புல்லுக்கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. போடுறா சரியான கண்டை மக்களே, சரியான கண்டை. ரெண்டனை கண்டை இந்த கண்டைங்க. நாங்கள் அங்கே சல்லுன்னு போணுச்சு நினைச்சு வேம் ஒத்துக்குன்னா சரியான கண்டை சின்னமாக மாட்டிக்கிச்சு. சரியான கண்டை சின்ன மாட்டிக்கிச்சு. கேட்டுக்குங்க, சரியான கண்டை மக்களே. ஆனால் சின்ன மாட்டிக்கிச்சு. சின்ன மாட்டிக்கிச்சு. நான் நினச்சேன் பெரிய கண்டை தான் மாட்டிக்கிச்சு. இழுக்க முடியாது, நம்ம இழுத்தாரு அப்படியே கொச்சி விட வளையற. பாருங்க மக்களே எவ்வளோ பெரிய மீன். சின்ன கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்துட்டு மீன் சின்ன கொஞ்சம். யா உட்கார். எடுத்துக்கியாடா? எடுத்துக்கல இங்கே பாருங்க. யாருங்க சுற்றி தெர்றாரு அப்படியே, எங்கிட்டு தோன்றதுங்க சுத்துறாரு. கட்டி காட்டிக்கிறேன். அந்த இவன் என்ன தெரியுமா, நான் தரையிடப்படியா என்னன்னா எப்போ பாரு எவ்வளோ போட்டிருக்கேன். நான் சொன்னனால கடிச்சிச்சு, இல்லைன்னா கடிச்சிருக்குமா? இதுக்குதான் என்னைய மாதிரி ஒரு தெரிஞ்ச ஆளை கூட்டி வச்சுக்கணுங்கிறது. இது வண்ண கொண்டு கொஞ்சம் அடுத்துருக்கு. எடு சொல்றேன். எடியா என்னடா அது? நான் பெருசு, நீங்க எனக்கு 100 ரூபா தரணும். இது பெருசு இல்லை, சின்ன. தெரிச்சு போயிடறான். எதை தாண்டி இருக்கு பெருசு இல்லைங்கிற. நான் சொல்றேன் எடியான்னு. பெருசு 100 ரூபா தரணும். 100 ரூபா ஓடு. பெருசுனா நீ 100 ரூபா தரணும்னு சொன்னியாண்ணா? வீடியோனா ப்ரூஃப் இருக்கு, காமிக்கவா? ஆமி ரோஸ் கலர் கண்டை மாட்டிருக்கு. நாளைக்கு பாருங்க. பாருங்க சரியான கண்டை. இப்போதான் பெருசு மாட்டிருக்கு. அதான் பெரிய மீனே எடுக்கல. நீ எடுக்கல வேண்டா, ரொம்ப சும்மி காட்டாதரா, பயந்துட போறாங்க. கரெக்டா இதை மட்டும் எடுக்க முடியலடா. சரட்டு உள்ள வந்து பத்தியா இல்லையா? ஆனா சின்ன பார்க்க பெருசு மாதிரி இருந்து இந்த கட்டையாரும் உள்ள போய் அமுக்குத்திரா. நான் அதனால பெருசு ஆச்சு நினைச்சு அப்படியே மல்லு கட்டி இழுக்கிறாப்புல. போணுச்சு அது. புளி எடுத்து போடுவோமா? எடு மீன். என்னடா அது? விட்டுருவேன், ரொம்ப சின்ன கொஞ்சம் இருக்கு. சின்ன அப்படியே சரியான கெண்டே எழுக்கிற மாதிரியே எழுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூபர் ப்ரோ கபடி மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஓரளவுக்கு பிடிச்சிட்டோம். மணி ஆக பார்த்தீங்கன்னா வந்து மீன் மாட்ட மாட்டேங்குது. புழு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டயர் புழு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு குழம்புக்கு பிடிச்சிருக்கோம். மேலே தூக்கி இப்படியா தண்ணியில் கிளம்புது. ஆயிரம் தூண்டி போட்டுரு பாருங்க. நாங்கள் வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். துள்ளுறத பாருங்க. இதான் ரோஸு கெண்டை துள்ளுது. கேமராவில் அது தண்ணி மட்டும் இங்கே தொடரா சட்டையில் தொடரா பாருங்க. எவ்வளோ பிடிச்சிருக்கான். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கெண்டைன்னு நினைக்கிறேன். எல்லாமே மீடியம் தான். எல்லாம் போயிடுச்சுடா. ஐயோ ஆத்தாடி கெண்டை மீன் போகுது ஆத்தாடி. ஃப்ரெண்ட்ஸ் சரி நாங்கள் வீட்டுக்கு போவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், முதல்ல நீ கரைக்கு போ. இது சமைக்க போகிறதில்ல, வீட்டில் கொண்டே கொடுத்து குழம்பு வைக்க போகிறோம். சமைக்க வேணா என்ன ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்கலைன்னா வந்து பாருங்கள். மட்டன் முடி சமைக்கிற வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். குழம்பு வச்சுருக்கோம், மீன் வறுத்தும் சாப்பிட்ருக்கோம். அதனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்டுக்கு கொண்டே கொடுத்து சமைக்க போகிறோம்.
நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வேலை சந்திப்போம். டாட்டா பை பை. நான் கரைக்கு போய்ட்டு நான் மொத்தமாக வந்து வெளியில் எடுத்து காமிச்சு எந்த மீன் அப்படின்னு காமிக்கிறேன். வாங்க போவோம். எவ்வளோ அடுத்த இடுப்பு பழத்தில் போட்டு போட்டுருக்கோம் நாங்கள். அவர் முட்டியை மணிக்க வச்சு நடக்கிறாங்க மக்களே. போய் சொல்கிறாரு. வா போவோம் வா. பாருங்க எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாருங்க. அப்படியே இடுப்பு ஆழம் சொல்லிட்டு முட்டி கல்ல நடந்து வராரு. பாருங்க நமக்கு பிடிச்ச மீனை. இதே சில பெருசு இல்லைடா ரோஸ் கலர் வந்துச்சுடா. இந்த ரோஸ் கண்ட இதாமே ரைட்டு. தண்ணிக்கு இல்லைங்க அப்படி படிச்சிருந்துருக்கீங்க. வெளில வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஆமாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா அடிக்கல. வெளில வரணும் மீன் பிடிக்கிறதுலாம். இதுவும் ரோஸ் தான். ஆமாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், எப்படியே பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம். ஓகே பாய். பாய் கேமராமேன். பாய். இப்போ வேறு தான் கேமராமேன். பேர் வந்து கண்ணன். போன வீட்டில் கேட்டீங்கல்ல. மூஞ்சி காமிடா இங்கே திரும்படா. என்ன தான் அவ்வளோதான் ரைட்டு.